கேட்டிருப்போம். ஒரு முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் வச்சாங்க. அந்த ரேஸ்ல அந்த முயல் தான் ஜெயிக்கும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருப்போம். ஆனா அந்த ஆமை எப்படியோ ஜெயிச்சிரும். என்னதான் அந்த முயல் அவ்வளவு வேகமா போனாலும் அதோட தலகணத்தினாலே அது தோத்துருச்சு. ஒருவேளை அந்த முயல் ஆவரேஜ் ஸ்பீட ஃபாலோ பண்ணியிருந்தா ஒருவேளை ஜெயிச்சிருக்குமோ என்னமோ. ஆமா, இந்த ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு பொருள் ஒரு கால நேரத்துக்கு எவ்வளவு தூரத்தை கடக்குதோ அதுதான் அந்த பொருளோட ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது சராசரி வேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சராசரி வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பொருள் போன தூரத்தை அது எடுத்துக்கிட்ட நேரத்தோட வகுக்கணும். அந்த பொருள் கடந்த தூரத்தை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த பொருள் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சோ அந்த நேரத்தை நம்ம டி அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்புறம் அந்த சராசரி வேகத்தை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்ப இந்த ஆவரேஜ் ஸ்பீடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எஸ் ஈக்குவல் டு டி பை டி. சராசரி வேகத்தை கிலோமீட்டர் பெர் அவர், மீட்டர் பெர் செகண்ட் இதெல்லாம் வச்சுதான் அளப்பாங்க. கிலோமீட்டர் பெர் அவருங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு அந்த பொருள் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குங்கிறத அளப்போம். மீட்டர் பெர் செகண்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு அந்த பொருள் எவ்வளவு மீட்டர்ல கடந்திருக்குங்கிறத அளப்போம். இதுக்கு நாம ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு கார்ல கிளம்புறோம். நம்ம கூடயே ஒரு பஸ்ஸும் லாரியும் கிளம்புது. இது காரும் பஸ்ஸும் 300 கிலோமீட்டரே கடந்துருது. ஆனா இந்த லாரி மட்டும் 150 கிலோமீட்டரே நின்றுது. லாரி 150 கிலோமீட்டர் கடக்க 3 hours எடுத்திருக்கு. காரு 300 கிலோமீட்டர் கடக்க 3 hours எடுத்திருக்கு. அதே மாதிரி பஸ் 300 கிலோமீட்டர் கடக்க 5 hours எடுத்திருக்கு. இப்ப இந்த 3 வண்டியில எந்த வண்டி வேகமா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க யோசிச்சு பாக்காதீங்க. இப்ப நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். நம்ம ஒவ்வொரு வண்டியோட சராசரி வேகத்தை முன்னாடியே சொன்னா இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால அளக்க முடியும். முதல்ல பஸ்ஸோட ஆவரேஜ் ஸ்பீட் 300/5 அதாவது 60 கிலோமீட்டர் பெர் அவர். காரோட ஆவரேஜ் ஸ்பீட் 300/3 அதாவது 100 கிலோமீட்டர் பெர் அவர். லாரியோட ஆவரேஜ் ஸ்பீட் 150/3 அதாவது 50 கிலோமீட்டர் பெர் அவர். இப்ப இந்த மூணுத்துல எது ஃபாஸ்டா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? எக்ஸாக்ட்லி, கார் தான் ஃபாஸ்டா போயிருக்கு. அதே மாதிரி அந்த பொருளோட வேகத்தையும் அது எடுத்துக்கிட்ட நேரத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது எவ்வளவு தூரம் கவர் பண்ணிக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு லாரியோட ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் பெர் அவர். அது எடுத்துக்கிட்ட டைம் 3 hours. சோ அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னா 3 × 50 அதாவது 150 கிலோமீட்டர். இப்ப இந்த நேரம் காலம் தூரம் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த முயல் ஆமை கதைக்கு வருவோம். இப்ப அந்த ரேஸ் ட்ராக் 40 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். ஆமையோட வேகம் 10 கிலோமீட்டர் பெர் அவர், முயலோட வேகம் 20 கிலோமீட்டர் பெர் அவர். இப்ப ஒரு மணி நேரம் கழிச்சு ஆமை 10 கிலோமீட்டர் போயிருக்கோம், முயல் 20 கிலோமீட்டர் போயிருக்கோம். ஆனா நம்ம முயல் சேர்த்தா பாதி தூரத்திலே தூங்கிடுவாப்புல. அதனால 3 மணி நேரம் அது தூங்கி இருக்குன்னு வச்சுப்போம். ஆமை 4 மணி நேரத்துல இந்த ரேஸை முடிச்சிருச்சு. சோ அதோட ஆவரேஜ் ஸ்பீட பாத்தீங்கன்னா 40/4 அதாவது 10 கிலோமீட்டர் பெர் அவர். அதுவே இந்த முயலோட ஆவரேஜ் ஸ்பீட நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 20/4 அதாவது 5 கிலோமீட்டர் பெர் அவர். சோ இந்த முயலோட ஆவரேஜ் ஸ்பீடை விட இந்த ஆமையோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து அதிகமா இருந்திருக்கு. அதனாலே இந்த ஆமை இந்த கேம்ல ஜெயிச்சிருச்சு.